ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிளாஸில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அதெல்லாத்தையும் எப்படி மாற்ற போகிறோன்னு பார்க்கலாம். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னால் என்ன? நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸை நம்ம சில டைப்ஸாக பிரிப்போம் இல்லையா, அதில் ஒரு டைப் தான் இம்பரேட்டிவ். இந்த இம்பரேட்டிவில் என்னென்ன சென்டென்ஸ்லாம் வரும்னா, ஆர்டர், நம்ம ஒருத்தர்கிட்ட ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும், ரிக்வெஸ்ட்டு, சஜஷன், அட்வைஸ், வார்ன், ஆஸ்க்டு, நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிறோம் இதை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸாகவும் இருக்கலாம், இல்லை இது சம்பந்தமாக நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இதில் ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் சென்டென்ஸாக பேசிவ் ஃபார்மில் மாற்றுறதுக்கு லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதில் லெட்டுன்ற வார்த்தை கண்டிப்பாக எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த பீன்ற சென்டென்ஸும் எல்லா சென்டென்ஸுக்கும் பி போட்டு தான் ஆகணும். லெட்டும் பியும் மாறவே மாறாது. அதே மாதிரி எல்லா சென்டென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட் தேவை, ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்டு கொஸ்டினில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இது மாறும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கண்டிப்பாக போடணும், ஆனால் கொஸ்டினில் என்ன வேர்ப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இது பாசிட்டிவ் ஃபார்முலா. நெகட்டிவ்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஏன்னு வச்சுக்கோ, இதை வந்து பின்னு வச்சுக்கேன். இந்த ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை பி ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஓகே தான். எது யூஸ் பண்ணாலும் கரெக்டு. என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும்னா, இந்த நாட் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வரும், இந்த நாட் வந்து லெட்டுக்கு பக்கத்தில் வரும். நீ எந்த இடத்துல நாட் போட்டாலும் கரெக்டு தான், நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. சரியா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாரு. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் ப்ளீஸ் டூ இட் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ளீஸ் டூ இட், ப்ளீஸுன்ற வார்த்தையே இன்னொருத்தர்கிட்ட நம்ம கெஞ்சுற மாதிரி இருக்குது, இல்லைனா ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணலாம், ரிக்வெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி சிம்பிளாக எப்படி எழுதலான்னா, யூ ஆர் requested, you are requested to do it. ஓகே, you are requested to do it அப்படின்னு வரும். சரியா? இப்போ இங்கே பாரு, ஒன்றுமே பண்ணல, இந்த டூ இட்டுன்னு இருக்குது இல்லையா, அந்த டூ இட்டை அப்படியே எழுதியிருக்கோம் கொஸ்டின்லேருந்து. முன்னாடி ப்ளீஸுன்னு போட்டதுனால நமக்கே ரிக்வெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால் யூ ஆர் ரிக்வெஸ்டுன்றதை நம்மளே சேர்த்துக்கணும். யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு டூ இட் அப்படின்னு. சப்போஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா யூ ஆர் ஆர்டர்டு டு, இல்லை ஏதாவது அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா யூ ஆர் அட்வைஸ்டு டு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சேர்த்து கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம், எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. இதே நீ ஃபார்முலா படி எழுதணும், இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நாட்டே வரல, அதனால் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணுன்னா எப்படி எழுதலாம் பாரு. இது ஒரு கலரில் எழுதிக்கலாம். ரைட். இப்போது இதை வந்து ஃபார்முலா படி எழுதணுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன போடணும், லெட்டு போட்டுருணும். அடுத்து என்னது, ஆப்ஜெக்ட்டு. இதில் எது ஆப்ஜெக்ட்டு, இட்டுன்னு இருக்குது இல்லையா, இட்டு தான் என்னது ஆப்ஜெக்ட்டு. லெட் இட் அப்படின்னு போட்டுடணும். அடுத்து பீன்ற வார்த்தை கண்டிப்பாக போடணும், லெட் இட் பி. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எது, டூ. வெர்பு இருந்தால் தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுத முடியும். இதில் எது வேர்பு, டூன்றது வந்து வேர்பு. ஓகே, இட்டுன்றது ஆப்ஜெக்ட், டூன்றது வேர்பு. அப்போது டூ வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸில் டிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் டன். லெட் இட் பி டன், லெட் இட் பி டன். இங்கே ப்ளீஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ப்ளீஸ் கொடுத்துருக்கிறதுனால நீ என்ன பண்ணலாம், லெட் இட் பி டன் கைண்ட்லி அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். ப்ளீஸுன்னு இருந்ததுன்னா சேர்த்துக்கணும், ப்ளீஸுன்னு இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை, லெட் இட் பி டன் மட்டுமே போதும். ஓகே, இப்போ பாருங்கள், இதே கொஸ்டினை நான் வேறு மாதிரி ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் டோன்ட் டூ இட், ப்ளீஸ் டோன்ட் டூ இட். இப்போ இதை நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இதை எப்படி மாற்றலாம், இதுவும் ப்ளீஸ்ன்னு தான் கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் இதையும் நம்ம ப்ளீஸ்னே வச்சுக்கலாம். ஸோ யூ ஆர் requested
யூ ஆர் ரிக்வெஸ்டட். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு டூ மட்டும் போட்டால் போதும், நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நாட் டூன்னு போடணும், ஏன்னா டோன்ட் வந்திருக்கு. யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு டூ இட், அவ்வளோதான். கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே இருக்கிறது. யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு டூ இட். இதே ஃபார்முலா மெத்தடில் எழுதணுன்னா எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் ஆன்சரை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எழுதுறதுக்கு முன்னாடி லெட்டு கண்டிப்பாக போட்டுருவேன், இட்டுன்றது ஆப்ஜெக்ட்டு அதையும் கண்டிப்பாக போட்டுருவேன், பீன்றது கண்டிப்பாக வரும். சரி, இதே மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸ் மாதிரியே எழுதிட்டு நாட்டு எங்கே போடலாம்? ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் போடலாம், இல்லைன்னா லெட்டுக்கு முன்னாடியே போட்டுடலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம எழுதிடலாங்க. லெட் நாட் போட்டுக்கலாம். லெட் நாட்டை முதல்ல முடிச்சுருவோம். அப்போது லெட் நாட், ஆப்ஜெக்ட்னது இட். லெட் நாட் இட் பி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து டன். லெட் நாட் இட் பி டன் கைண்ட்லி. ஓகேவா? லெட் நாட் இட் பி கைண்ட்லி. இந்த நாட் இங்கே போட்டாலும் ஓகே, இல்லை லெட் இட் நாட் பி டன் கைண்ட்லி. உங்களுக்கு சொல்லும் போது எது நல்லா இருக்கோ, எந்த சென்டென்ஸ் சொல்ல பிடிச்சிருக்கோ, வாயில் ஈஸியாக வருது அதை சொல்லுங்கள். லெட் நாட் இட் பி டன் கைண்ட்லினாலும் ஓகே தான், லெட் இட் நாட் பி டன் கைண்ட்லினாலும் ஓகே தான், ரெண்டுமே கரெக்டு தான். இல்லை மேலே எழுதுனா இந்த சென்டென்ஸ் மாதிரி எழுதுனாலும் ஓகே தான். நான் எதுக்கு எல்லா டைப்பும் சொல்கிறேன்னா, ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியாக எப்படி மாற்ற தோணுதோ, இந்த ஃபார்மேட்டில் மாற்றணுன்னா இப்படி மாற்றிக்கோங்க, இல்லை ஃபார்முலா படி மாற்றினா ஈஸியாக இருக்குன்னா ஃபார்முலா படி மாற்றிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் போகலாமா? தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? இப்போ இதுலேயே ஏதாவது சேஞ்ச் பண்ணி எழுதலாமா? ஓகே, இதே எக்ஸாம்பிளே இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். டோன்ட் டூ இட் அப்படின்னு மட்டும் இருக்குது, ப்ளீஸ் இல்லை. இப்போ என்ன இல்லை? ப்ளீஸுன்றது இல்லை, டோன்ட் டூ இட் மட்டும் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். யூ ஆர் ஆஸ்க்டுன்னு போடலாம், யூ ஆர் ஆஸ்க்டுன்னு போடலாம், இல்லை ஆஸ்கடை விட டோன்ட் டூ இட், இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஆர்டர்டுன்னு போடலாம். யூ ஆர் ஆர்டர்டு. You are ordered not to do it. You are ordered not to do it. போன தடவை ரிக்வெஸ்டட் வந்தது, ஏன்? ப்ளீஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே யூ ஆர் ஆர்டர்டு நாட் டு டூ இட் போடலாம், இல்லைனா யூ ஆர் ஆஸ்க்டு நாட் டு டூ இட்னு போடலாம். நீ ஆர்டர்டே ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ இதை ஃபார்முலா படி எப்படி எழுதலாம்? லெட் இட் நாட் பி டன், அவ்வளோதான். கைண்ட்லி தேவையில்லை, ப்ளீஸ் இருந்தால் மட்டும்தான் கைண்ட்லி வரணும். ஆர்டர்டு இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு எதுவும் போட தேவையில்லை. லெட் இட் நாட் பி டன், இல்லைனா லெட் நாட் இட் பி டன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரே எக்ஸாம்பிள், ஒரே சென்டென்ஸை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணி எழுதலான்னு பாருங்கள். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டப். வெறும் ஸ்டாண்டப்னு மட்டும் கொஸ்டின் இருந்ததுன்னா, ஸ்டாண்டப் ஒருத்தரை நம்ம எந்திரின்னு சொன்னால் நம்ம ப்ளீஸ் ஸ்டாண்டப்னு போடுவோம். ஆனால் இங்கே வந்து ஸ்டாண்டப், ஒரு ஆளை, ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம ஸ்டாண்டப்னு சொல்கிறோன்னா கொஞ்சம் நம்ம அதிகாரமாக சொல்கிறோன்னு தான் அர்த்தம். ஒன்று நம்ம கமாண்டுன்னு போடலாம், இல்லைனா ஆர்டர்டே போட்டுக்கலாம். நம்ம ஆர்டர்டே போட்டுருவோம். யூ ஆர் ஆர்டர்டு, யூ ஆர் ஆர்டர்டு டு ஸ்டாண்டப். ஏன்னா இங்கே நாட்டு வரல, அதனால் நாட்டு போடக்கூடாது. யூ ஆர் ஆர்டர்டு டு ஸ்டாண்டப். ஓகே, இப்போ இதையே வந்து ஃபார்முலா மெத்தடில் எப்படி எழுதலாம்? லெட் இட். இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இல்லை? நமக்கு வந்து ஆப்ஜெக்டிவே இல்லை இல்லையா? ஆனால் இந்த இடத்துல வந்து இட்டு இல்லை, ஆப்ஜெக்டே இல்லைன்னா நம்ம இட்டு மட்டும்தான் போடணும். லெட் இட். ஸோ அந்த ஃபார்முலா படி சொல்லுங்கள். லெட் இட், அது இப்போ கூட என்ன வரணும்? பி வரணும். லெட் இட் பி. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே ஸ்டாண்டுன்றது என்னது? வெர்பு. அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் மாற்றினா லெட் இட் பி ஸ்டுட். ஸ்டாண்ட், ஸ்டுட். லெட் இட் பி ஸ்டுட் அப்.
அப்போ அப்படியே வந்துடும். லெட் இட் பி ஸ்டுட் அப். இவ்வளோ தான் இதனோட ஆன்சர். சரி, இப்போது வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஒயர். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, இல்லைனா வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த ஒயர் வந்து டச் பண்ணாத, டச் பண்ணனா ஷாக் அடிச்சிடும். அப்போ இது வந்து இப்போ அட்வைஸ்னால் கூட கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம். வார்னிங்னால் அதை கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இதை வார்னிங்னு எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம்? யூ ஆர் warned, WARNED, you are warned. don't வந்ததுனால not to, இல்லைனா வெறும் to மட்டும் போடலாம். you are warned not to touch the wire. you are warned not to touch the wire. கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம்? you are warned to, you are warned not to, you are asked to, you are asked not to, you are requested to, you are requested not to. அந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி எழுதிக்கிறோம். ஆனால் கொஸ்டினில் இருக்கிறத சேஞ்சே பண்ணுறதில்ல. ஆப்ஜெக்ட் எப்படியோ அப்படியே வருது, வெர்பு எப்படியோ அப்படியே வருது, எல்லாமே அதே தான். இப்போ இதை ஃபார்முலா மெத்தடில் மாற்றினா தான் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். இதை ஃபார்முலா மெத்தடில் எப்படி மாற்றலாம்? லெட் இப்போது ஆப்ஜெக்ட் போடணும். அங்கெல்லாம் இட்டு வந்தது ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே என்ன ஆப்ஜெக்ட் வந்திருக்கு? ஒயருன்றது ஒரு ஆப்ஜெக்ட். த ஒயர். லெட் த ஒயர். லெட்டு போட்ட உடனே ஆப்ஜெக்ட் போட்டு கூட நாட் போடணும். லெட் த ஒயர் நாட் பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டச், டச்டு, டச்டு, TOUCHD. லெட் த ஒயர் நாட் பி டச்டு. அவ்வளோதான். லெட் த ஒயர் நாட் பி டச்டு. ஸோ இன்னொரு மெத்தடில் எழுதணுன்னா லெட் நாட்டை உடனே போட்டுக்கணும். லெட் நாட் த ஒயர் பி டச்டு. ஸோ நம்ம ரெண்டு மெத்தடுமே எழுதிட்டோம். சரியா? அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். பிரிங் த பாக்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரிங் த பாக்ஸ். இதில் பார்த்த உடனே தெரியுது இது வந்து நமக்கு ஆப்ஜெக்டு, இது வந்து என்னது? வெர்பு. ஓகே, இதை ஃபார்முலா மெத்தடில் மாற்றும் போது தான் யூஸ் ஆக போகுது. இப்போ நம்ம நார்மலாக எப்படி மாற்றுவோம்? சிம்பிளாக பிரிங் த பாக்ஸ், அந்த பாக்ஸை கொண்டு வான்னு கேட்குறோம். சரியா? இது வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரியும் இல்லை, ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை. சாதாரணமாக இந்த பாக்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி எழுதலாம்? யூ ஆர் ஆஸ்க்டு. நார்மலாக இருக்கிறதெல்லாம் ஆஸ்க்டுன்னு போட்டுருங்க. யூ ஆர் ஆஸ்க்டு டு. பாசிட்டிவ்னா டு, நெகட்டிவ்னா நாட் டு. யூ ஆர் ஆஸ்க்டு டு பிரிங் த பாக்ஸ். ஸோ எந்த சேஞ்சஸும் நீ பண்ண தேவையில்லை. ஆனால் ஃபார்முலா படி மாற்றணுன்னா சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? ஆப்ஜெக்டை நீ யூஸ் பண்ணணும், வெர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும். சரி, இப்போ ஃபார்முலா படி மாற்றினா லெட் ஆப்ஜெக்ட் என்னது? லெட் த பாக்ஸ். ஆப்ஜெக்ட் பார்த்துல நாட். லெட் த பாக்ஸ் நாட் பி. லெட் த பாக்ஸ் நாட் பி. பிரிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். ஃபயர். வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஃபயர்னானது கொளுத்து அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது இல்லை கமாண்ட் பண்ணுறது, நம்ம கமாண்டு கூட எழுதிக்கலாம். ஆனால் ரிக்வெஸ்ட்னு எழுதக்கூடாது, ஆஸ்க்டுன்னு எழுதக்கூடாது. ஃபயர்ன்றது ஒன்றத்தை கொளுத்துறது, அதை ஆர்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபயர்ன்றது ஆர்டர்னு எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? யூ ஆர் ஆர்டர்டு டு ஃபயர். அவ்வளோதான், சிம்பிளாக எழுதலாம். யூ ஆர் ஆர்டர்டு டு ஃபயர். இதை நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடில் எழுதணும்னு வச்சுங்க. ஃபார்முலா மெத்தடில் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இல்லை, இந்த ஃபயருன்றது வந்து வெர்பா என்னன்னு உனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கேன். இப்போ நீ இதை என்ன பண்ணுவ? ஃபார்முலா மெத்தடில் மாற்றுறது உனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் மாற்றுறது உனக்கு ஈஸியாக இருக்கும். உனக்கு எந்த மெத்தடுக்கு, எந்த சென்டென்ஸ்க்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இனிமேல் ரெண்டு எக்ஸாம்பிளையும் 2 டைப்பும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு டைப் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு எது பெஸ்ட்டோ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். யூ ஆர் ஆர்டர்டு டு ஃபயர், இதை அப்படியே விட்டுருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கில் த டாக். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டாகை கொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது? ஆர்டர் பண்ணுறது இல்லையா?
ஸோ யூ ஆர் ஆர்டர்டு டு கில் த டாக் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் ஆர்டர்டு டு கில் த டாக். ஆனால் நான் இதை ஃபார்முலா மெத்தடில் எழுத போகிறேன். ஏன்னா ஆப்ஜெக்ட் இருக்குது, வெர்பு இருக்குது, அப்போ ஈஸியாக ஃபார்முலா மெத்தடில் எழுத வரும். அதனால் நான் இதில் மாற்ற போகிறேன். ஸோ என்ன எழுதலாம்? லெட்டுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட், லெட் த டாக், அதுக்கு பக்கத்தில் பி கண்டிப்பாக போடணும். அதுக்கு பக்கத்தில் வேர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றினா கில்டு. லெட் த டாக் பி கில்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லெட் த டாக் பி கில்டு. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து அதுலேயும் நான் ஒன் டைப் தான் எழுத போகிறேன், ஒரு மெத்தட் தான். என்ன எழுதலாம்? டோன்ட் இன்சல்ட் த புவர். டோன்ட் இன்சல்ட் த புவர். இப்போ இந்த கொஸ்டினில் பாரு, டோன்ட் இன்சல்ட் த புவர், இது என்னது? ஆப்ஜெக்ட்டு. இது என்னது? வேர்பு. இதில் நாட் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலா மெத்தடில் எழுதலாம். இதை நம்ம நார்மலாக ஈஸியாக எழுதணுன்னா, இன்னும் ஈஸியாக எழுதணுன்னா எப்படி எழுதலாம்? யூ ஆர் ஆஸ்க்டு நாட் டு இன்சல்ட் த புவர். எதனால் நான் இந்த சென்டென்ஸை ப்ரிஃபர் பண்ணல, ஃபார்முலா மெத்தட் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, எதனால் ஃபார்முலா மெத்தடை நான் சூஸ் பண்ணுறேன்னா, இந்த கொஸ்டினை பாரு, டோன்ட் இன்சல்ட் த புவர். இதை வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களா, இல்லை வார்னிங்காக சொல்கிறாங்களா, இல்லைனா நமக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை சஜஷன் சொல்கிறாங்களா? நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குதுல்ல எதை போடுறதுன்னு. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணோம்னா அந்த பிரச்சனையே இல்லை. அதனால் நான் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நமக்கு கன்ஃபார்மாக இது ஆர்டர் தான், இது அட்வைஸ் தான், இது சஜஷன் தான், இது வந்து ரிக்வெஸ்ட்டு தான் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நம்ம அதை எழுதிடலாம். கொஞ்சம் டவுட் இருந்தாலும் ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா மெத்தடில் ஆப்ஜெக்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிலனா நீ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயமே. இப்போ பாரு, இதை நான் ஃபார்முலா மெத்தடில் எப்படி எழுத போகிறேன்? லெட் ஆப்ஜெக்ட்டு போட்டுக்க போகிறேன். லெட் த புவர். இங்கே லெட் த புவர், இங்கே என்ன இருக்குது? டோன்ட்டு, நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போது லெட் த புவர் நாட் பி இன்சல்ட்டை பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இன்சல்ட்டட். லெட் த புவர் நாட் பி இன்சல்ட்டட். நாட் வரணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போது அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். நமக்கு ஆப்ஜெக்ட் தெரியுது, என்னது? த விண்டோன்றது வந்து ஆப்ஜெக்ட்டு, வேர்புன்றது லுக்கு. ஆனால் இங்கே அவுட் ஆஃப் அப்படின்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து அவுட் ஆஃப் நிறைய வேர்ட்ஸ் வந்ததுன்னா நமக்கு அந்த ஃபார்முலா மெத்தடில் போடுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். போட முடியாதுன்னு இல்லை, நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்? இந்த மெத்தட் பாருங்கள். யூ ஆர் ஆர்டர்டு நாட் டு லுக் அவுட் ஆஃப் த விண்டோ. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறோம்? இதிலேருந்து கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம். தென் நாட் டு, நெகட்டிவ், டோன்ட் வர்றதுனால நாட் டுன்றதை சேர்த்துடுறோம். அதுவும் நமக்கு தெரியும். யூ ஆர் ஆர்டருன்றதும் நமக்கு தெரியும். ஸோ ஈஸியாக இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம்? எழுதிடலாம். ஓகேவா? இப்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய 2 மெத்தடும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? 2 எக்ஸாம்பிள்ஸுமே ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக லிசன் பண்ணுங்கள். டோன்ட் ஹர்ட் எனிபடி. டோன்ட் ஹர்ட் எனிபடின்னு இருக்கா? அப்போது இந்த இடத்துல எனிபடின்ற வார்த்தை வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம வந்து லெட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, ஓகே, லெட்டாக சேஞ்ச் பண்ணும்போது லெட் எனிபடி எப்படி மாறிடும்னா நோபடி. லெட் நோபடி பீன்றது சேர்த்துருவோம். பி ஹர்ட். ஹர்ட்ன்றது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹர்ட் வந்து வெர்பு நமக்கு இல்லையா? இந்த வேர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறினாலும் அதே ஹர்ட்டு தான் இருக்கும். சில வேர்ப்ஸ் எல்லாம் மாறாதுல்ல. என்னென்னலாம் மாறாது? புட் புட் புட், கட் கட் கட், அந்த மாதிரி ஹர்ட்டு தான். அதை ஹர்ட்டட் அப்படின்னு போட்டக்கூடாது. லெட் இட்டுக்கு பதிலாக என்னது? எனிபடி இருந்துச்சு. அந்த எனிபடி இங்கே வரும்போது நோபடி. லெட் நோபடி பி ஹர்ட். அப்போ எனிபடின்னு வந்தால் நோபடின்னு மாற்றிக்கோங்க. ஓகே, லெட் நோபடி பி ஹர்ட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு நெவர் சே லை அப்படின்ட்டுருக்கா? இந்த நெவர் சே லைன்றது நெவர்னு வந்துட்டால் லெட்டு போடாதீங்க, அதே நெவரையே போட்டுக்கோங்க. நெவர், இது என்னது நமக்கு? ஆப்ஜெக்ட் இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறேன்? இங்கே போட போகிறேன். நெவர் எ லை. நெவர் எ லை, ஆப்ஜெக்ட் பக்கத்தில் பி வரும். நெவர் எ லை பி செட். சேவோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் செட்.
இப்போ நெவர்ன்றது நெகட்டிவ், நெவர் போடலன்னா நம்ம நாட் போட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்துல நெவர் இருக்கிறதுனால நம்ம நாட்டு லெட்டு யூஸ் பண்ணாமல் நெவரே போட்டுட்டோம். இதை நம்ம லெட்டு யூஸ் பண்ணி எழுதணுன்னா லெட் எல்ஐ, லெட் எல்ஐ, நெவர் வந்ததுனால அது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, ஸோ நாட் போட்டுக்கலாம். லெட் எல்ஐ நாட் பி செட் இப்படியும் எழுதலாம். இல்லைனா யூ ஆர் அட்வைஸ்ட், யூ ஆர் அட்வைஸ்ட் நாட் டு சே லை. ஓகேவா? இதில் எந்த மெத்தட் வேணாலும் நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். டோன்ட் ஹர்ட் எனிபடி மட்டும் ஃபாலோ பண்ணோன்னா, ஒருவேளை டோன்ட் ஹர்ட் எனிபடியை வந்து யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஹர்ட் எனிபடின்னு போடலாம். யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஹர்ட், இல்லைனா யூ ஆர் ஆஸ்க்டு நாட் டு ஹர்ட் எனிபடின்னு போடலாம். இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு தெரியல. யூ ஆர் ஆஸ்க்டு வருமா, இல்லை அட்வைஸ்டு வருமா, இல்லைனா யூ ஆர் ஆர்டர்டு, டோன்ட் வந்ததுனால யூ ஆர் ஆர்டர்டு நாட் டு ஹர்ட் எனிபடின்னு வருமா. இதில் எது போட்டாலும் கரெக்ட் போட்டுருவாங்க. ஆனால் நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குல்ல, எது வரும்னு கன்ஃபார்மாக தெரியலல்ல, அதனால் நம்ம ஃபார்முலா மெத்தட் போயிட்டோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவிலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா ஃபார்முலா மெத்தட் அப்புறம் நார்மல் மெத்தட் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.